ஹாய் குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹாஸ்டல் டூர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதனால் வளவலன்னு பேசாமல் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய பொண்ணை பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஜினியரிங் சேர்த்துருக்கோம். எங்கன்னா சென்னையில் தான். சென்னையில் நம்ம ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் இது வீட்டில் ஒரு சின்ன கிளிப் தான் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவோடைய சுடிதார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சூட்கேஸில் லைனாக நான் அடுக்கி வச்சுட்டேன். அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 செட் வந்து அந்த சூட்கேஸில் பிடிக்குது. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி வேர் காலேஜுக்கு போட்டுக்கிற மாதிரி சூட்கேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறம் வேர் பண்ணுற மாதிரி நைட் ட்ரெஸ் மட்டும் அது தனியாக ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து பாப்பாவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம எதனா ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்டா கூட நம்ம கூட இருக்கும்போது பாப்பாவுக்கு எல்லா திங்ஸுமே வாங்கி கொடுத்துடலாம். இதுவே அவங்க ஹாஸ்டலில் இருக்கும்போது அவங்க எதுவுமே புதுசு இல்லைங்களா, அதனால் அங்கே போய் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணவும் முடியாது. அதனால் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கி ரெடி பண்ணி வச்சிட்டோம். நாங்கள் இப்போ பாப்பா விட்டுட்டு போய் ஹாஸ்டல்லையும் விட்டுட்டு வந்துட்டோம். இந்த விட்டுட்டு கரெக்டாக 15 டேஸ்க்கு மேலே ஆகுது. அப்போ எடுத்த வீடியோ தான். ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளீனாக இருக்குது. 8 பேருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ரூம் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டபுள் காட் கொடுத்துருக்காங்க. 2 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஒரு கட்டில். அந்த 8 பேருக்குமே தனித்தனியாக செல்ஃப் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பீரோவில் ஒரு ஆஃப் செல்ஃப் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 ரேக் சேர்ந்த மாதிரி ஒரு கப்போர்டு தனியாக அவங்களுக்கு காட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டிங் டேபிள், ஒரு சேர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் போகிற குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், அவங்களுக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகுன்றதை இந்த ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தட்டு, டம்ளர், ஸ்பூனு, ஏன்னா வந்து இதெல்லாமே அவங்களுக்கு தேவைப்படும். தட்டுமே நமக்கு ஹாஸ்டலில் கொடுக்குறாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு தட்டு, ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு குட்டி ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தனியாக, கூடவே காஃபி குடிக்கிற மக்கு, இதெல்லாம் கம்பல்சரி ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை. இதெல்லாமே தேவை. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பக்கெட் கொடுத்துருக்கேன். ஒரு பக்கெட் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும், இன்னொரு பக்கெட் பார்த்திங்கன்னா லாண்ட்ரியில் நம்ம துணி எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கும் தேவைப்படும். 2 வாளி, ஒரு ஜக்கு, அப்புறம் பெட்டு காட் அங்கே இருக்கும். நம்ம பெட்டு மட்டும் வாங்கிட்டு போகணும். பெட்டு, தலைக்காணி, அப்புறம் வந்து பெட்ஷீட்டு, பெட்டுக்கு தேவையான பெட் கவர், இது எல்லாமே தேவைப்படும். ஹாஸ்டலில் பாப்பா வீட்டின் போய் விடும்போதே அவங்களுக்கு தேவையானதை எல்லாமே கிட்ட இருந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா வந்து அவங்களுக்குமே அந்த இடம் புதுசு, எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ஒவ்வொன்றும் மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம கூடயே இருந்து அவங்கள ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வச்சுருந்தோம். இப்போ தனியாக அவங்களே பார்த்துக்கணுன்ற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, இந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒரு கரெக்டாக நம்ம அடுக்கி கொடுத்துட்டு வந்துட்டோன்னா அதே மாதிரி அடுக்கிக்குவாங்க, அப்புறம் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி அவங்க ப்ராப்பராக நீட்டு. அந்த ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி காலேஜுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேக் ஃபுல்லாக அடுக்கிட்டேன். அதில் பாதி செக்ஷன் பார்த்திங்கன்னா டெய்லி வேர் பண்ணிக்கிற மாதிரி நைட் ட்ரெஸ்ஸு, அது ஒரு பாதி ரேக் அடுக்கி வச்சுருக்கேன். ஒரு வாரத்துக்கு தேவையான காலேஜுக்கு ரெகுலர் வேர் ட்ரெஸ்ஸுமே நைட் ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சாச்சு. மீதி ட்ரெஸ்ஸுலாம் கட்டிலுக்கு கீழே அந்த சூட்கேஸை நாங்கள் வச்சுட்டோம். ஏன்னா இந்த ட்ரெஸ் மறுபடியும் லாண்ட்ரிக்கு போகும்போது மீதி இருக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்து செல்ஃபில் அடுக்கிக்கலான்ட்டு. ஒரு செல்ஃபில் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுமே, இன்னொரு செல்ஃபில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய அக்சசரிஸ்லாம் இன்னொரு செல்ஃபில் அடுக்கி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மெடிசன் கிட்டு தனியாக, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு கோல்டு, சளி, இருமல் இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு தேவையான மெடிசன்ஸும் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே இருந்தோன்னா நம்ம பார்த்துக்கலாம், அங்கே இருக்கும்போது டக்குன்னு ஒரு எமர்ஜென்சினா அவங்களுக்கு மெடிசன் கிட்டு ரொம்ப அவசியம். கூடவே ஒரு சாமி ஃபோட்டோ, நம்ம தனியாக அவங்களுக்கு பிளேட்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு அந்த பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு விம் ஜெல்லு, இதெல்லாமே தேவைப்படுது அவங்களுக்கு. ஃபைனலாக அவங்க ரூம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு, அப்புறம் அவங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் ஆஃபீஸ் ரூமில் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதனால் அப்படியே காலேஜில் போய் ஆஃபீஸ் ரூமில் அவங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு, அங்கே 2 கிளிப்பு எடுத்துகிட்டு, அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்தது. அதுவுமே நாங்கள் ஒரு சின்ன கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். பாப்பா விட்டு 15 டேஸ்க்கு மேலே ஆகுது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, அவங்கள விட்டுட்டு இருக்க முடியல. அவங்களுக்குமே அது ஒரு புது இடன்றதுனால அவங்களால அங்கே சர்வே பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஹாஸ்டல் ஃபுட்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ஹாஸ்டலில் ஃபுட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹாஸ்டலும் காலேஜுமே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஹாஸ்டல் அண்டு காலேஜ் ரெண்டுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.